எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் குக் வித் கோமாளியில் வசந்த் வசி பண்ண ரோஸ் ஸ்ட்ரெஸ் லிச்சஸ் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கேக் பண்ணுறதுக்கோசம் நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காசி ஆற வச்ச பால் சேர்த்து இதையும் நல்லாவே பீட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நான் பவுடர்ட் சுகர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 1 மினிட் கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நார்மல் கேக் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரோஸ் சிரப் நான் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப்போட கலரே போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பிங்க் கலரும் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம். நல்ல ஒரு திக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பேட்டர் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 1 மினிட் கேக் பண்ணுறதுக்கோசம் நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் நம்மளோட ட்ரெஸ்லிச்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பேட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். இதை மைக்ரோவேவில் நான் 1 மினிட்க்கு ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணி எடுத்துக்கலாம் 1 மினிட்க்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒரு டூத் பிக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தா சுத்தமாக ஒட்டலை. அண்ட் கேக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற பேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக வரும் இந்த கேக். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்மளோட ட்ரெஸ்லிச்சஸோட அந்த மில்க் ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு காசி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 3த்தையும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மில்க் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரெஸ்லிச்சஸ் கேக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த மில்க் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக நான் இங்கே ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க கேக் இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த மில்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு திருப்பியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்க் சேர்த்துக்கலாம். கேக்கில் நல்லா டூத் பிக்கை வச்சு கொஞ்சம் ப்ரிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மில்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு அப்சார்ப் ஆகும். ஸோ அடுத்ததாக நம்மளோட விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டைரெக்டாக விப்பிங் க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விப்பிங் க்ரீம் பவுடர் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை மேலே கீழே ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம விப்பிங் க்ரீம் எப்போவுமே ரெடி பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா நம்மளோட விப்பிங் க்ரீம் ரெடி ஆகும். ஸோ இதை பீட்டர் வச்சு நல்லாவே ஒரு ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நல்லாவே வந்து ஒரு ஸ்டிஃப் பீக் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது எவ்வளோ நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள். நம்ம வந்து இந்த பவுல் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணால் கூட வந்து கொஞ்சம் கூட அந்த விப்பிங் க்ரீம் வந்து நம்மளுக்கு கீழே வந்து விழக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் இருக்குல்லையா, அது மேலே மிச்சம் இருக்கிற அந்த மில்க்கையும் வந்து சேர்த்துட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான நம்மளோட ரோஸ் லிச்சியஸ் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக வந்து பிஸ்தா அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட குக் வித் கோமாளியில் வசந்த் வசி பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு எல்லா ஜட்ஜஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் ப்ரீவியஸ் குக் வித் கோமாளி சீசன்ஸில் வந்து எல்லா ரெசிபீஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. வாவ், பாருங்கள் நம்மளோட லிச்சியஸ் கேக் எவ்வளோ யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே மாய்ஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.